ஊர்வலத்துல போய் பாருங்கம்மா. பொண்ணை பத்தவங்க எப்படி எல்லாம் என்னென்ன செய்யறாங்கன்னு போய் பாருங்க. என்னங்க விட்டா அடுக்கிக்கிட்டே போறீங்க? பொண்ணுக்கிட்ட வரும்போது எதுவுமே வேணான்னு சொன்னீங்க. அப்புறம் பொண்ணை நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா அடுக்கிக்கிட்டே போறீங்க. டேய் மூர்த்தி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டாலும் கேட்காட்டியும் செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை தானடா. கடமைதான், யார் இல்லைன்னு சொன்னா? அதுக்காக இப்படியா? சரி, நீங்க சும்மாருங்க. என்னங்க உங்க பிரச்சனை? நீங்க வீட்டை வித்து தான் கல்யாணம் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? வீட்டை வித்த பணத்துல ஏதாவது பொருளா நகையா பண்ணிருப்பீங்க. அதை பத்தி இப்ப நான் பேச விருப்பப்படல. ஆனா வரதட்சணை பணமா எதுவும் கொடுக்கலையே. அதனால உங்க மனசாட்சி பொதுவா பணம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது நல்லா இல்லம்மா, கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நேற்று கோயில வச்சு என்ன சொன்னீங்க? எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், அப்படி இப்படி நீ நிர்மலாம் சொன்னீங்க. இப்போ எல்லாத்தையும் மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. இதுல மாத்தி பேசி எதுவுமே இல்ல தம்பி. வீட்டை வித்திருக்கீங்க, உங்க தங்கச்சி தானே எல்லாம் பண்ண போறீங்க. அதுல உங்க தங்கச்சிக்கு ஒரு பங்கு இருக்குல்ல, அதை கொடுத்தா போருமே. இது உன்னை அப்பம் பாட்ட சொத்து பங்கு கொடுக்குறது என்னோட சொந்த உழைப்பு. என் தங்கச்சிக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இதுக்கு மேல தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காதீங்க, அவ்வளவுதான். இப்படி சொன்னா எப்படி தம்பி? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வீட்டை நாங்க 1 கோடிக்கு தான் வித்தோம். அதுல நாங்க கடன் வாங்கின 10 லட்சம், எங்க அத்தை கடன் வாங்கின 30 லட்சம், அதுக்கு வட்டி குட்டி எல்லாம் போட்டது 8 லட்சம். கல்யாணத்துக்கு இது வரைக்கும் நாங்க செலவு பண்ணது 12 லட்சம் ரூபாங்க. அப்படி இப்படின்னு பார்த்தா கூட 65 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாயிடுச்சுங்க. மீதி 35 லட்சம் தாங்க இருக்கு. இதை வச்சு சின்னதா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி குடி போலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுலயும் பங்கு கேட்டீங்கன்னா எப்படிங்க? அம்மா இங்க பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பையன். என் பையனுக்கு நான் 30 கோடிக்கு மேல சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். அந்த லெவலுக்கு நீங்க கொடுக்கலனாலும் இருக்கிற 35 லட்சத்துல ஒரு 10 லட்சத்தை வரதட்சணையா கொடுங்க. யோ, என்ன நினைச்சிட்டு இருக்க? எந்திரியா முதல்ல, எந்திரி. எந்திரிச்சு வெளில போயா. ஏய் மூர்த்தி, மரியாதை பேசுறேன். நீங்க தான் மரியாதை இல்லாம என்ன பேசுறீங்க? நீங்க பேசுறாரு பாத்தீங்களா? அவசரப்படாத. மூர்த்தி, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? உன் தங்கச்சி வாழ போற வீடு, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நடுத்தருன்னு நிக்க சொல்றியா? சொந்த வீடு விற்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாமா? அது எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கட்டியிருந்தேன். இந்த கல்யாணத்துக்காக தான் அந்த வீட்டை வித்தேன். இதா புரிஞ்சு பேசுறாங்களா அவங்க? டேய், நம்ம கஷ்டத்தை நமக்குள்ளதாண்டா வச்சுக்கணும். அவங்க ஏன்டா புரிஞ்சுக்கணும்? என்ன சொல்ல வர நீ? இப்போ நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீதாமா காரணம். நான் என்னடா பண்ணேன்? இது பாரு, உன் பொண்டாட்டி தான் செலவு மிச்சப்படுத்துறேன்னு சொல்லி எல்லா வகையிலயும் அசிங்கப்படுத்தி விட்டா. இது பாருங்க, என் புருஷன் யாரு முன்னாடியும் அசிங்கப்பட வேண்டாம். வீடு வித்த பணம் கொஞ்சம் இருக்குங்க. 10 லட்சம் தானே கொடுக்கறேன். ஏய், நீ என்ன லூஸ் தரமா பேசிட்டு இருக்க? நீங்க இருங்க. என்ன பேசுறான்? இருங்க இருங்க. என்ன இது? இத பாருங்க, இதுல 10 லட்சம் இருக்கு, வாங்கிக்கோங்க. வேண்டாமா? வேண்டாம்மா. இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பணம் எனக்கு வேண்டாமா? இது பாருங்க, என் புருஷன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இதை வாங்கிக்கிட்டு எங்க பொண்ணோட வாழ்க்கையை நல்லபடியா வாழ வைங்க. ப்ளீஸ்ங்க, வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க, வாங்கிக்கங்க. ஐயா வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிற இல்ல சாப்பிட. வேண்டாமா? இல்ல வாங்க. வேண்டாமா? இல்லையா, எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க வாங்க. வாமா, வாங்க. சரி வாங்க. நீ போமா, நான் வரேன். வாங்க. மூர்த்தி, ஒரு நிமிஷம் வாங்க. எதுக்கு? ப்ளீஸ் வாங்க. எதுக்குங்க? வாங்க மூர்த்தி, வாங்க. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். விடுங்க. பேசலாம் வாங்க. உள்ள நீங்க பேசினதே போதும். இங்க வந்து என்ன பேச போறீங்க? இங்க பாருங்க, நீங்க நல்லவரோ கெட்டவரோ அது எங்களுக்கு தெரியாது, எங்க அப்பா அம்மாக்கும் தெரியாது. ஆனா உங்க அம்மா உங்களை பத்தியும் உங்க மனைவியை பத்தியும் கேவலமா பேசுறப்போ எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இந்த சம்பந்தம் பேசின நாள்ல இருந்து உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்து வரதட்சணையா என் பையன் கிட்ட இருந்து இதை கேளு அதை கேளுங்கன்னு டெய்லி ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. நான் கூட ஏமா இப்படி பண்றீங்கன்னு கேட்டேன்.
ஆனா என் பையன் எனக்கு சோறு கூட போட மாட்டேங்கிறான், 10 பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால அந்த பைசா வாங்கி என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்க இப்படி செஞ்சோம். பாருங்க மூர்த்தி, உங்களை பத்தி உங்க அம்மா தப்பா சொன்னதால தான் அவங்க மேல இறக்கப்பட்டு நாங்க இப்படி செய்ய வேண்டியதாயிருச்சு. ஆனா இப்போ உங்க 2 பேரையும் பாக்குறப்போ அவ்வளவு தப்பானவங்கள தெரியல. அதனால தான் இந்த உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன். எங்கள் அம்மா தான் இவ்வளோ கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு நீங்களும் உடந்தையாக இருந்திருக்கீங்க. உங்கள் மேலே நான் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன். சரிங்க, ஏதோ புரியாம நடந்துட்டோம். ஆனா நான் சொன்னபடி உங்க தங்கச்சிய எந்த வரதட்சணையும் இல்லாம நான் ஏத்துக்கிறேன். அந்த பணமும் நகையை தயவு செய்து நீங்க திருப்பி எடுத்துக்கோங்க. தேவையில்லை, கொடுத்த திருப்பி வாங்குற அளவுக்கு கேவலமானவன் நான் இல்லை. அதை அனுபவிக்கிற அளவுக்கு நான் கீழ்த்தனமானவனும் கிடையாது. சரி, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா யாருக்காக இதை கேட்டு இவ்வளோ கீழ்த்தனமாக நடிச்சிங்களோ தயவு செஞ்சு அவங்ககிட்டே கொடுத்துருங்க. அவங்கள அம்மான்னு கூப்பிடவே எனக்கு மனசு இல்லை. ஆனால் ஒன்று, என் தங்கச்சி பாவம், அவளை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்குங்க. எந்த விதத்துலையும் கஷ்டப்படக்கூடாது. ஓகேங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ். சாரி அத்தை, நடந்த எல்லா விஷயத்தையும் நான் அவருக்கு சொல்லிட்டேன். மனசு கேட்கல, தப்பா எடுத்துக்காதீங்க. என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கிற எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய விவசாயம்தான் நம்ம நாட்டோட மூலதனம். அப்படிப்பட்ட விவசாயத்தை, நம் நாட்டின் மூலதனத்தை இங்கே வேற இருக்கணும், சாம்பலாக்கணும்னு சில நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட அயோக்கியர்களை நான் முடிவு கட்ட நேரம் வந்துருச்சுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்குள்ள ஒவ்வொரு விவசாயியும் இந்த நாட்டோடு சேவகர்கள் என்பதை இந்த நாடும் அறியும், நாட்டு மக்களும் அறிவார்கள். சேவகர்களாக பிறந்த நாம் சேவகர்களாகவே வாழ வேண்டும். நமக்கு ஆதாரமாகவும் புலத்தொழிலாக இருக்கும் விவசாயத்தை விலை பேசி 5 ஸ்டார் ஹோட்டல்களாகவும் ரிசார்ட்டுகளாகவும் கட்ட துடிக்கும் முதலாளிகளுடன் சேர்ந்து நாம் இதை கான்கிரீட் காடுகளாக மாற்ற துணை போகக்கூடாது. விவசாயம் அழிந்தால் நம் நாட்டின் வளமை அழிந்துவிடும், வறட்சி பெருகிவிடும், மக்களின் மகிழ்ச்சி குறைந்துவிடும், சுகாதாரம் சீரழிந்துவிடும், எழுச்சி கொண்ட தேசத்தின் இதய துடிப்பு நின்றுவிடும். இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனின் கடமை நம்முடைய இயற்கையை பாதுகாப்பது. ஆனால் நம் மனிதன் இயற்கையை பாதுகாக்கிறானா? இது மிகப்பெரிய கேள்வி. இல்லை, நிச்சயமாக இல்லை. மரங்களை அழித்து மண்வளத்தை கெடுத்து விட்டான். பல அடுக்கு மாடிகளை கட்டி விவசாயத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டான். குளம் குட்டை ஏரிகளை தடுத்து நீர் ஆதாரங்களை ஒன்றுமில்லாமல் செய்து விட்டான். இயற்கையை பாதுகாக்க கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் விவசாயத்தை பெருக்க பல நன்மைகள் நமக்கு செய்து வருகிறது. புதுமை புரட்சிகளை செய்ய பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. மழைநீர் சேகரிப்பு திட்டம், நிலத்தடி நீர் பாதுகாக்கும் திட்டம், விவசாய கடன், இலவச மின்சாரம், இப்படி பல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. நம்மளை காத்தும் வருகிறது. நாம் இந்த திட்டங்களை பயன்படுத்தி, இன்னும் சரியாக பயன்படுத்தி விவசாயத்தை மேன்மைப்படுத்த வேண்டும். அதுதான் நம் நோக்கமாகவும் இருக்க வேண்டும். இப்போ மனிதனுடைய வாழ்விடம் நகரங்களும் கிராமங்களும் என்றால், விலங்குகளின் வாழ்விடம் காடுகள். இப்ப நம்ம வாழ்விடத்தை விட்டுட்டு நம்ம விலங்குகளின் வாழ்விடமான காடுகளில் போய் வீட்டை கட்டிட்டா அந்த விலங்குகள் எங்க போகும் சொல்லுங்க பாப்போம். இதை பொதுவா மனிதர்கள் யோசிக்கிறதே கிடையாது. அப்படி யோசிக்காம அவங்க போய் அந்த விலங்குகள் இருக்கிற இடத்துல வீட்டை கட்டி அந்த விலங்குகளுக்கு ஆத்திரம் வரும்படி நடந்து கொள்கிறார்கள். அப்புறம் தண்ணி இருக்க வேண்டிய குளம் குட்டைகளெல்லாம் நாம ஆக்கிரமிச்சிடறோம். மழை பெஞ்சு அங்கே தேங்க வேண்டிய நீர்லாம் எங்கே போகும்?
நம்ம வீட்டை சுற்றி தான் நிற்கும். இந்த மாதிரி தவறுகளெல்லாம் நாம் செஞ்சுட்டு அரசாங்கத்தை குறை சொல்கிறதும் பல பொது அமைப்புகளை குறை சொல்கிறதும் எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க பார்ப்போம். மரங்களை நடணும்னு அரசாங்கம் சொல்லுது, ஆனால் இங்கே நடுறவங்களை காட்டிலும் மரங்களை வெட்டுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. எல்லா தப்பையும் நாம் செஞ்சுட்டு அரசாங்கத்தை குறை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. அரசாங்கத்தோட பல நல்ல திட்டங்களை மதித்து அதை செயல்படுத்த நம்ம உறுதியாக செயல்படணும். அப்போ தான் வீடும் வளம் பெறும், நாடும் வளம் பெறும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அருண்மொழியும் யாழினியும் விவசாய புரட்சி பண்ண போறாங்களா? இப்படி ஒரு மீட்டிங் நடப்பது முன்னாடி தெரிஞ்சிருந்தா ஒரு பாம்பு வச்சிருக்கலாம். மிஸ் ஆகி போச்சு. எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிங்க, முன்னாடியே யோசிக்க மாட்டீங்களா? இப்படி நடக்க போது முன்னாடி எப்படி சார் தெரியும்? கட்டிங் முடிஞ்சு போனதை பத்தி பேச வேண்டாம். இந்த அருண்மொழி தெளிவா பேசிதான் மக்களை தசை திருப்பிட்டு இருக்கான். பாம்பே பார்ட்டிக்கு வேற வரதுக்கான டைம் வந்துடுச்சு. ஆனா இங்க யானை இடத்த வைக்கிற மாதிரி தெரியல. என்ன பண்றது? அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. அவன் என்ன பேசினாலும் கை தட்டுறாங்க. தட்டட்டும் சார், தட்டுறவங்க கையை நம்ம கட்டி போட்டுருவோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்மள சில குடிமக்களை நான் இந்த குடிமக்களை சொல்றேன், காட்டுக்குள்ள போய் குடிக்கிறதே தப்பு. காட்டின் உள்பகுதிகளுக்குள்ள போய் குடிச்சிட்டு அவங்க மது அருந்துற அந்த மது பாட்டில்களை உடைச்சு போட்டுறாங்க. அப்படி உடைச்சு போடப்பட்ட பாட்டில்கள்லாம் அங்க இருக்கிறத கவனிக்காம அந்த பகுதிக்கு வர்ற யானைகள் காலில் மிதிப்படுது. அப்படி மிதிபடுற பாட்டில் யானைக்கு உள்ள போறதால சீல் அடிச்சு அந்த யானைகள் இறந்து போயிடுது. எந்த அளவுல எந்த ரேஷியோல நடக்குது தெரியுமா? 10 யானைகளில் 8 யானைகள் இந்த மாதிரி தான் இறந்து போயிடுதுங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். ஒரு யானை என்கிற அரிதான விலங்கை நம்ம எவ்வளவு ஈஸியா கொண்டுட்டு இருக்கோம். இதை உடனே எல்லாரும் உணரணும். அப்படி இவர்கள் உணர மறுத்தால் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்கள் தான். விவசாயத்தால் எந்த பலனும் இல்லை என்று சொல்லி விவசாயிகளை திசை திருப்பி விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்க துடிக்கிறார்கள் சில சமூக விரோதிகள். அவங்களுடைய பொய்யான பிரச்சாரத்துக்கு தயவுசெய்து அடிபணிஞ்சிடாதீங்க. ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கங்க, எதிர்காலத்தில் விவசாயிகள் தான் கோடீஸ்வரர்கள். ஏன்னா விவசாய நிலம் வச்சிருக்கவங்க மட்டும்தான் எதிர்காலத்தில் கோடீஸ்வரனா வரப்போறான். அவ்வளோ டிமாண்ட் விவசாய நிலங்களுக்கு வரப்போகிறது. அதனால இருக்கிற விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கத்துடைய நல்ல பல சலுகைகளை பெற்று இந்த மாபெரும் தேசத்தின் மிகப்பெரிய விவசாய புரட்சிக்கு தயாராயிடுங்க. நம்முடைய பாரம்பரியமான விவசாயத்தை அழிக்க நினைக்கிறவங்களும் இங்கிருந்து அப்புறப்படுத்தும். விவசாயம் செழித்து நாட்டின் வளம் முன்னேற உண்மையான உழைப்பை தந்திடுங்கள் என கூறிக்கொண்டு இதை சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம். தம்பி அருண்மொழி அவர்கள் தனது உரையை சிறப்பாக எடுத்து கூறினார். இப்பொழுது அவர் துணைவியார் பேசுவார். ஐயோ, அவங்க இதெல்லாம் பேசணும். என்ன சார் பேசட்டும். மாமா, நான் பேசுறேன். பேசுறியா? சரி பேசு. எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி எனக்கு மேடையில் பேசி பழக்கம் இல்லை. எனக்கு இதில் பெருசாக உடன்பாடும் இல்லை. இருந்தாலும் இப்போ உங்கள் முன்னாடி சில விஷயங்களை பேசணும்னு தோணுது. என் கணவர் மாதிரியே எனக்கும் இப்போ தான் சமீப காலமாக சமூக பணி மேலே ஒரு ஈடுபாடு வந்திருக்கு. இயற்கையை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் என் கணவர் ஆணித்தனமாக சில கருத்துக்களை சொன்னார். அதை பற்றி இதுக்கு மேலே பேச எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இது தாய் நாடு, தாய் ஆளும் நாடு, நம் தமிழ்நாடு. பெண்கள் தலை நிமிர வேண்டும்னு அன்னைக்கு புரட்சி கவி பாரதியார் பாடினாரு. அது இன்னைக்கு நிஜமாக்கப்பட்டிருக்கு. ஏட்டினை பெண்கள் தொடுவது தீமை என எண்ணி இருந்தவர்கள் மாய்ந்து விட்டனர். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர்கள் தலை கவிழ்ந்தனர்னு பாரதியார் பாடியிருக்காரு. இன்னைக்கு பெண்களோட ஆளுமை வான் அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஆணுக்கு நிகர் பெண்ணுன்னு அன்னைக்கு புரட்சி கவி பாரதியார் பாடினாரு. அது இன்னைக்கு பலிச்சிருச்சு. பலவீனமானவர்கள் பெண்கள்னு நினைக்கிறவங்க மத்தியில நம்ம பலம் கொண்டவர்கள்னு நிரூபிக்க செயல்படணும். ஏன்னா இது பெண்களின் காலம். நம்ம நாட்டோட வளர்ச்சியை உலக நாடுகள் உணரணும். அதுக்கு குடிமக்கள் நாம நம்மளோட கடமையை செய்யணும். இதெல்லாம் சொல்ல எங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒருவேளை இவங்களோட எண்ணம் பணம் சம்பாதிக்கிறதா இருக்குமோன்னு உங்களுக்கு தோணலாம்.
ஆனா அது இல்ல. பணம் சம்பாதிக்கிறது எங்க நோக்கம் இல்ல. அது எங்க நோக்கமா இருந்திருந்தா என் வீட்டுக்காரரு ரியல் எஸ்டேட் தொழில்ல கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு இருந்தவர் தான். ஆனா இப்போ அதெல்லாம் வேண்டாம், விவசாயம் நல்லா இருக்கணும், விவசாயிகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா விவசாயம் நல்லா இருந்தாதான் நாடு செழிக்கும், நிறைய நன்மைகள் நடக்கும். இத நீங்களாமும் புரிஞ்சுக்கணும். சமுதாயத்து மேல அக்கறை எடுத்துக்கோங்க. பல கோடி மக்களோட பசிய தீக்கிற புண்ணிய தொழில கடவுள் விவசாயிங்க கிட்ட தான் கொடுத்திருக்காரு. தயவு செஞ்சு அதை கைவிட்டுறாதீங்க. இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொல்றதெல்லாம் பழைய கோஷம். இனிமே வீட்டுக்கு பல மரங்கள் வளர்க்கணும். இனிமே நம்ம தாரக மந்திரமா இருக்க வேண்டியது வனம் காப்போம், விவசாய நிலம் காப்போம் என சபதம் ஏற்போம். நான் கூட இந்த யாழ்னிய சாதாரணமாக தான் நினைச்சேன். இப்படி பேசுறா, ரொம்ப தைரியமா இருப்பா போல இருக்கு. அவன் பேச்சு தான் கேட்டிருப்பீங்க. அவ அருவா பிசி பார்த்து இல்லையே, ரொம்ப ஷார்ப்பா இருக்கே. அவளை பாராட்டி பேசுறியா? முதல்ல அவங்களுக்கு டெத் சர்டிபிகேட் கொடுக்கிற வேலையை பாரு. இல்லனா உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ண பணம் வீணாயிரும். புரியுதா? என்ன இருக்கு? அருண்மொழி கதையை முடிக்கலன்னா அவ்வளோ பணத்தையும் அரிக்கிறது நம்ம தான் திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கா? இல்லையே. இல்லை இல்ல, அப்போ தெளிவா முடிவிடு. இந்த பஞ்ச் டயலாக் பேசுறதை விட்டுட்டு அருண்மொழியை போட்டு தள்ளுற வழியை பாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. நீ என்ன இந்த நேரத்துல திடீர்னு? உங்க பேச்சு இங்க ஒரு புரட்சி ஏற்படுத்துறத பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தான் பெரிய பேச்சாளர்னு பார்த்தா நம்பவே முடியல. யாழ்னி உங்களை விட பெரிய பேச்சாளரா இருக்காங்க. என்னாலேயே நம்ப முடியல. யாழ்னியோட பேச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா யாழ்னி, எப்படி நீ இப்படி எல்லாம் பேசின? எல்லாம் உங்ககிட்ட இருந்து வந்ததுதான் மாமா. உங்களை நேசிக்க தெரிஞ்ச எனக்கு நீங்க எதை நேசிக்கிறீங்கன்னு தெரியாமையா போயிடும்? உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பாரதியும் செல்லமாவே பார்த்த மாதிரியே இருக்கு. ஐயோ, இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. அவ்வளவு பெரிய ஆளுங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. நம்மளால அவ்வளவு பெரிய உயரத்துக்கெல்லாம் போக முடியாது. சமூக பார்வை உள்ளவங்க நிச்சயமா வளர்ச்சி அடைவாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்புறம் யாழினி, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்னையா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நான் உங்ககிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டேன்னு மாமா சொன்னாரு. I'm really sorry தேன்மொழி. ஐயோ, என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் போய் சாரி கேக்குறீங்க? உங்க மனநல அன்னைக்கு அப்படி இருந்தது, அதான் காரணம். என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னைக்கு உங்களை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. நீங்க பரிபூர்ணமா குணமாயிட்டதா சார் சொன்னாரு. அதனாலதான் உங்களை நேர்ல பார்த்து எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, அதுக்கும் நன்றி சொல்லிட்டு போயிலாம் தான் வந்தேன். உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. இதை பாருங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யற பாக்கியத்தை கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்கான். அதனால நாங்க செய்யறோம். அது நாங்க செஞ்சது இல்ல, கடவுள் செஞ்சது. உங்க நன்றியை சொல்லணும்னா நீ கடவுளுக்கு தான் சொல்லணும். உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் மணிமேருடைய கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சது சார். சாரிமா, எங்களால வர முடியல, சூழ்நிலை அந்த மாதிரி, மன்னிச்சுக்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். மாமா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. நீங்க நிஜமாவே ரொம்ப கிரேட் தேன்மொழி. பாவம், இந்த சின்ன வயசுல அப்பாவை இழந்துட்டு குடும்ப பொறுப்பெல்லாம் நீங்க சுமக்குறீங்க. கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் சொல்றேன் பாருங்களேன், இனிமே உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. ஆமாமா, எப்பவுமே மற்றவங்களுக்காக வாழ்றவங்க தன்னை மறந்துடுவாங்க. அப்படிப்பட்டவங்களை கடவுள் எப்பவும் மறக்கிறதும் இல்லை, கைவிடுறதும் இல்லை. நீங்க சொல்றதை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு.
சரி நம்ம இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா எப்படி? அவங்க ஊர்ல இருந்து டயர்டா வந்திருப்பாங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க வாங்க. வாமா. என் பொண்ணு கண் கலங்காம பாத்துக்கங்க. நீயும் மாமா. சம்பந்தி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா. புது பொண்ணு அனுப்பும் போது எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். வேணா நீங்களும் ஒரு 4 நாள் வந்திருந்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்கும்ல. மாமா. வாங்க சம்பந்தி, நீங்களும் வாங்க. வாங்க சம்பந்தி போவோம். வாங்க சம்பந்தி, வாங்க. அண்ணா, நான் வரேன். சரி, போயிட்டு வா. நல்லா இரு. சந்தோஷமா இரு. வரேன் நீ. பாய்டா. பாய் அத்தை. தம்பி, அப்ப நாங்க புறப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். உங்க கமிஷன் பரவாயில்லம்மா, இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். போயிட்டு வரேம்மா. சரி, வரேன். வாங்க. வாமா போலாம். வரேம்மா. வாங்க. வரேன் தம்பி. உள்ள போலாம். என்னங்க, உள்ள போலாம் வாங்க. வரேன் போ. அப்புறம் காய்கறி லோடெல்லாம் பக்காவாக பேக் பண்ணி நாளைக்கு அனுப்பிச்சிடணும். அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. என்ன? சரிங்க தம்பி, நான் லோடு ஏற்றி விட்டுறேன். உங்களுக்கு பெரிய மனசு தம்பி. அந்த பொண்ணுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க. இதில் என்ன இருக்குது? இது என்ன பெரிய உதவியாண்ணா? நம்மளால் முடிஞ்ச விஷயத்த செய்கிறோம், அவ்வளோதான். அப்புறம் தம்பி, சொந்த விஷயமா உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே. சொல்லுங்கள். நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. தப்பாக எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்கள். அது தம்பி, உங்கள் மாமாவோட நடவடிக்கைலாம் இப்போ சரியில்லை தம்பி. அதான் தெரியுமே. அவர் ஆர்கேட்ட பேசின விஷயத்தையெல்லாம் நீங்கள் தானே கேட்டு வந்து சொன்னீங்க. சொன்னேன், ஆனால் அதை பற்றி நீங்கள் பெருசாக எதுவுமே எடுத்துக்கலையே. இப்போ கூட உங்கள் மாமா அந்த ஆர்கே, கட்டிங்க ராஜா, ஹரிகிருஷ்ணன் அவங்கள எல்லாம் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமாம் தம்பி, இப்போ கூட உங்களுக்கு பெருசாக ஏதோ ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது தம்பி. இதை பாருங்கள், நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் உண்மைதான். அது எனக்கு நல்லாவும் தெரியும். நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஆனால் ஒன்று, நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இந்த விஷயத்தை பற்றி, அதாவது என் மாமனார் எனக்கு எதிராக செயல்படுற விஷயத்தை பற்றி வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அதில் குறிப்பாக யாழினிக்கிட்ட. யாழினி அம்மாவுக்கு தெரிஞ்சாதானே அவங்க அப்பா பற்றின உண்மையெல்லாம் தெரியும். இல்லை, அவளுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும்ல. அப்புறம் நான் சொல்லாமலேயே ஒரு நேரத்தில் யாழினிக்கு அவங்க அப்பாவை பற்றி நல்லா தெரிய வரும். அவளே அந்த நேரத்தில் அவங்க அப்பாவை வீட்டை விட்டு அனுப்புவோம். அது வரைக்கும் நீங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. குறிப்பாக யாழினிக்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வேணான்னு சொல்கிற எதையுமே நான் செய்ய மாட்டேன் தம்பி, கவலைப்படாதீங்க. நன்றி. அப்புறம் லோடு ஏற்றுறப்போ எல்லாம் பக்காவாக பேக் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். அப்புறம் அந்த பொண்ணு காலைல ஊருக்கு கிளம்புது. கிளம்புறப்ப எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுங்க. நான் காலம்புல. சரி தம்பி, பார்த்துறேன்.
தென்மொழி என்ன ஆச்சு? இல்ல, சின்ன வயசுல எங்க அப்பா நிலாவை காட்டி நிறைய கதையெல்லாம் சொல்லுவாரு. பார்க்கும்போது எங்க அப்பா ஞாபகம் வந்துடுச்சு. அப்பாவா? பார்க்கலாமா? Sa